ஒற்றுமையும் சகோதரத்துவம் எப்படி வலுப்படும்னு நாட்டுக்கு வழிகாட்டுகிற நிறுவனமா இந்த காலேஜ் இருக்கு. இங்க உங்களுக்குள்ள உருவாகிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா காலத்துக்கும் தொடரணும். காலேஜ் நட்பு ஓல்டு ஏஜ் வரை உறுதியா இருக்கணும். அது இந்த சமூகத்திலையும் எதிரொலிக்கணும். ஏன்னா இந்த காலேஜை உருவாக்கின ஹாஜி ஜமால் முகமது சாஹிப் அவர்களும் ஜனாப் மியான் யாவுத்தர் அவர்களும் இப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை உருவாக்கி இந்த பகுதியில இந்து முஸ்லீம் கிறிஸ்து மக்கள் எல்லாம் படிச்சு முன்னேறணும்னு நினைச்சாங்க. அது நினைவாகி உங்களுடைய கல்வி கனவையும் 75 ஆண்டுகளாக நினைவாக்கிட்டு இருக்கு இந்த கல்லூரி. நீங்க ட்ரெயின்ல, பஸ்ல அல்லது பிளைட்ல பயணம் செய்யறப்போ பக்கத்து சீட்டுக்கார எந்த காலேஜ் பிரதர்னு கேட்டா ஜமால் முகமது காலேஜ்னு நீங்க சொல்ல, நானும் அதே காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் இப்போ இஸ்ரேல்ல இருக்கேன், செக்ரட்டரியேட்ல பெரிய பதவியில் இருக்கேன்னு சொல்றப்போ ஒரு பெருமிதம் தெரியுமில்ல. அதுதான் இந்த காலேஜுடைய கெத்து. ஓல்டு ஸ்டூடெண்ட் போல நாமும் வருவோம்னு உங்க மனசுல உருவாகிற நம்பிக்கை தான் காலேஜ் உங்களுக்கு தரக்கூடிய கான்பிடன்ஸ் சர்டிபிகேட். உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் லிஸ்ட்ல பல IAS IPS அதிகாரிகள், நீதிபதிகள் கூட இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாடு கேபினெட்ல 2 மினிஸ்டர்ஸ் உங்க காலேஜில் படிச்சு உருவான மாண்புக்குரியவர்கள். ஒருவர் மாண்புமிகு K. நேரு, மற்றொருவர் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம். உங்க சீனியர்ஸ் எங்க கேபினெட்ல சீனியர்ஸ். நாளைக்கு உங்கள இருந்து சிலர் கூட இந்த லிஸ்ட்ல வரணும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம். ஓரணியில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது. நான் அரசியல் பேசல, மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுறேன். கல்லூரிகள் எத்தனையோ பல தலைவர்களை கொடுத்திருக்கு. அப்படி இந்த கல்லூரி கொடுத்த பேராசிரியர் ஐயா காதர் மீதீன் அவர்கள் கண்ணியத்திற்குரிய காகிதமிழத்தவர்கள் வழியிலே வந்து சமுதாய தொண்டாற்றி இன்றைக்கு தகைசால் தமிழராக நம்முடைய உயர்ந்து நிற்கிறார். புதிய வாய்ப்புகளை உருவாக்குறோம். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பவும் இளைஞர்களுக்கு துணையாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் நம்முடைய மோட்டோ. இதுதான் திராவிட மாடல். கடந்த கால படிப்பினைகளோடு நிகழ்கால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலம் வளமா அமையணும். அந்த எதிர்காலம் என்பது நீங்க தான். கல்வி நமக்கு எளிதா கிடைச்சிடல. நம்ம தலைவர்கள் நடத்தின சமூக நீதி போராட்டங்களால கிடைச்சது. இன்னார்தான் படிக்கணும் இருந்ததை மாத்தி இன்னைக்கு எல்லோரும் படிச்சு முன்னேறிட்டு இருக்கிறோம். சமூக நீதி போராட்டத்துடைய பலன்தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு. மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க மாணவர்களான நீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு திரளணும். நல்லா படிச்சு மேலும் உயரணும். அதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் துணை நிற்பான். அதே போல இஸ்லாமிய சகோதரர்களுடைய அரசியல் உரிமைகளையும் காப்பாற்றுற இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் இருக்கும். இது நான் உங்களுக்கு தர்ற உறுதி. ஜமால் முகமது கல்லூரியுடைய கல்வி பணி நூற்றாண்டுகளை கடந்தும் தொடரணும், வளரணும், ஒளிரணும். கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத ஒரே சொத்து. அதை மாணவர்களுக்கு கொடுப்பதோடு திறன் மேம்பாட்டை வளர்க்கவும் அதற்கேற்ற வசதிகளை வழங்கவும் திராவிட மாடல் அரசு தயாராக இருக்கு. அடுத்து இளைய சமுதாயத்தை அறிவு சமூகமாக வளர்க்க 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போகிறோம் விரைவில்.
எங்களுடைய கல்வி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஜமால் முஹம்மது கல்லூரி போன்ற நிறுவனங்களும் துணையாக இருக்கணும். நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். அனைவருக்கும் நன்றி. என்னை மனதளவிலே உங்கள் வயசில வச்சிருக்க உதவுற மாணவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. வணக்கம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.